ஒரே ஜலதோஷமாக இருக்கா, தொண்டை வலிக்குதா, ஃபீவரிஷாக இருக்கா? அப்போ வாங்க, உங்களுக்கு தான் இந்த ரெசிபி. வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி மருந்து குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அரிசி திப்பிலி, சீரகம், மிளகு, வெந்தயம், சுக்கு, கொள்ளு, கண்டந்திப்பிலி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துட்டு நம்ம ஒரு அரோமா வர வரைக்கும் அதை வறுக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமில் இருக்கட்டும். சுக்கை வந்து உரலில் இடித்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து அரைச்சி எடுக்கணும். ஸோ சுக்கை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு நல்ல வாசம் வரும். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி இதை வந்து நம்ம ஒரு விழுதாக அரைக்கணும். ஸோ இதையும் நம்ம லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த சுக்கெல்லாம் வறுத்த அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை எல்லாத்தையும் சாட்டே பண்ணிக்கலாம். நான் ஒரு 10-12 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம இதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பூண்டு சேர்த்து வதக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பொடிசாக நம்ம கட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் டைஸஸாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி, வெங்காயமும். இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். அதே மாதிரி தக்காளியும் சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 1/2 குக் ஆனால் போதும் நமக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை நாம் வதக்கலாம். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் திக்காக. அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு உப்பையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி போதுமானு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா அதை கொதிக்க வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கட்டும். ஆயிலெல்லாம் செப்ரேட் ஆகி வரும் அண்ட் ஒரு நல்ல அரோமா வரும். அப்போ நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நாம் இதில் சேர்த்துருக்கிற கண்டந்திப்பிலி, அரிசி திப்பிலி, சுக்கு இதெல்லாம் நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனா உடலுக்கு உஷ்ணத்தை கொடுக்குற ஒரு பொருள். அதனால தான் நம்ம வெந்தயமும் இதில் சேர்க்குறோம். வெந்தயம் வந்து நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகும்போது இதை செய்ய டைம் இல்லைன்னா நம்ம முதல்ல எடுத்து வச்ச அந்த அரைக்கக்கூடிய அந்த சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த குழம்பு தாளிச்சிட்டு அந்த பவுட்ரு போடும்போது நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும். அது உங்களுக்கு ஒரு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். அட்லீஸ்ட் இந்த கிரேவியை நம்ம 10 டேஸ்க்கு ஒரு தடையாவது நம்ம செய்யலாம். இப்போ நம்ம மருந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த கிரேவிக்கு நம்ம முட்டை ஆம்லேட் வைக்கலாம், கீரை பொரியல் வைக்கலாம், காய்கறி பொரியல் வைக்கலாம், ஜஸ்ட் ஒரு அப்பளம் வைக்கலாம். இல்லைன்னா பொட்டுக்கடலை, தேங்காய் சேர்த்து ஒரு துவையல் பண்ணலாம்.
சூப்பராக அது எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். கட்டாயமாக லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma.